பெப்பர் சிக்கன் தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்குறதுக்குள்ளே இந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, பட்டை, அது கூடவே வந்துட்டு கிராம்பு, கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை, தனியாக சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு மசாலாக்காக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போவே வந்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுனா அந்த பொடியை இது கூட சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு கிரேவி வேணுங்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி கிளறி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடும். இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறது என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.